பார்க்க போகிறது எதை பற்றினா இந்த 60 செகண்ட்ஸ் கேம் பிளேவை முடிச்சிடலாமா கைஸ்? நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி முடிச்சிட்டேன். எப்படியோ ட்ரை பண்ணி ஒரு வாட்டி முடிச்சிட்டேன் கைஸ். ஈஸி. டே 55லேயே முடிச்சிடலாம். டே 40லேருந்து 50க்குள்ளேயே முடிச்சிடலாம். நான் இந்த வாட்டி ஒரிஜினல் மூட்டை போகிறதில்ல. அண்டர் இருக்குது ஹைடு அப்பாக்கலிப்ஸ் ஃபேட்மேன்லாம் வேணாம் எனக்கு. ஈஸியாக போய் பிகின் அட்வென்ச்சர் ஆரம்பிடா மாப்பிள்ள அட்வென்ச்சரு. வாங்க கைஸ், நம்ம இந்த வாட்டி மொத்த ஃபேமிலியுமே காப்பாற்றுறோம். முதல்ல ஆக்ஸுங்க ஆக்ஸ் எங்கன்னு ஃபஸ்ட்டே நம்ம பார்த்து வச்சுக்கணும் கைஸ். ஆக்ஸ் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. இங்கே தான் நமக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. ஆரம்பித்தது இந்த ரூமில் இருந்து எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போகணும். ஃபஸ்ட்டு ஆக்ஸ் எடுத்துக்கணும். ஆக்ஸை தவிர ஆக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு 90% இது சர்வே ஆன மாதிரி தான். வாடா ஐயோ 2 சில்ட்ரா ஓடுறோம். Come on my family. Bodan. Olda. Gas mask எங்கே பார்த்தனே. வா மேரிசனே எடுத்துக்கிட்டாச்சு. ஐயோ மேரிசன் சரியான குண்டு போல கைஸ். எவ்வளோ இடம் மேரிசனுக்கு மட்டும். கேஸ் மாஸ்க்கு கன்னு கூட தேவை. இந்த மேப்பை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கோடா. சூட் கேஸே எடுத்துக்கலாம். காம் டவுன். குதிச்சிட்டோம். அப்பாடா வேலையை குதிச்சிட்டோம். மேப்பை கூட நம்ம எடுத்து போட்டாச்சு. தெரியும் சந்தோஷம். ஏண்டா ஏன் ப்ரோ? நானே குதிரியா? சூப்பர் கைஸ். எப்படியோ நான் உள்ளே வந்துவிட்டேன். சூட் கேஸில் பாய் ஸ்கவுட் புக்கு ஒரு லாக்கும் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் நம்ம எப்பயும் சாப்பாடு கொடுத்துடணும். ஐயோ மேரேஜ் பாவம் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கக்குள்ளே இடம் பத்தல. என்ன பண்ணுறது? எனக்கு எப்படி தப்பிக்கணுன்ற வழியெல்லாம் கூட இப்போ எனக்கு தெரியும். எதுக்கு எஸ் கொடுக்கணும், எதுக்கு நோ கொடுக்கணும். நம்ம பையன் வந்தான்னா ஒரு பூச்சி ஸ்ப்ரேவும் வாங்கி வச்சுக்கணும். எல்லாருக்கும் டெய்லி சோறு தண்ணிலாம் முக்கியம்ப்பா. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் வச்சிட்ருக்கேன்ல. ஈஸி. எல்லோரும் ஃபைனு. அங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா, ஃபுட்டு +2 வாட்டர் பாட்டில் கொஞ்சம் தான் இருக்குது. நாளைக்கே ஒன்றுமே போக வேணாம். டான்சிங் காக்ரோச் பிக்காக கேட்டா சரி ஏதோ ஒன்று பாஸ்கெட் புக் எடுத்து பார்த்து என்னன்னு சரி பண்ணிட்டானுங்கோ. ஓஹோ புல்லட்டு. சரி ஓகே வாங்க பாருங்க. தண்ணி அது கூட ப்ளஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் மட்டும்தான் இருந்துச்சு, அதாவது எண்டு வரைக்கும். என்னது எப்படி தேவைப்பட்டது? இதுக்கு மெட்கிட் வேணும். மெட்கிட் என்கேஜ் பண்ணுறது. எல்லாருக்கும் ரேஷன்ஸ்லாம் உண்டு பாருங்க. தண்ணி இன்னைக்கு எண்டிங்கில் ப்ளஸ். டிம்மிக்கு என்ன ஆச்சு? டிம்மி நாட் வெல். ஏன் அவன் ஏதாவது இன்ஃபெக்ட் ஆனானா? டெய்லி அவங்களுக்கு சோறு தண்ணிலாம் தான் கொடுத்துட்ருக்கேனே. ஹீஸ் வெல். ஓகே மிஸ் அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு லேட் ஆகும். டே 7 ஒரு வாரம் இந்த ஷெல்டருக்குள்ளே சர்வை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் +2 இன்றைக்கி எண்டிங்கில் +1.
ஓகே நெக்ஸ்ட் எஸ்ஆர் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா மட்டும் நம்ம படிச்சுட்டு தான் கொடுக்கணும். ஆர் த வால்ஸ் க்ளோசிங் கெட்டிங் ஸ்மாலர் பார்த்துடலாமே. ஏதாவது வந்துச்சுன்னா கண்டு எடுத்து போட்டுறாமிச்சு. ரேடியோ கிடச்சிச்சா? என்னாச்சு? இன்ஃபெக்ட் தான் ஆனது தான் மிச்சமா? வச்சுக்கோ. இனிமேல் எவனாண்டு கதவை தாட்டினா மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். என்னடா ஃபுட்டே நீ எடுத்துகிட்டு போடா. அன்லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆம்பா டெட்டு நார்மல் நிலைமைக்கு ரிக்கவர் ஆகிட்டோம். ஓ சூப்பர். இவன் தான் நமக்கு ரேடியோ கொடுத்துட்டு போகிறான். இது இன்னொரு 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும் ஈஸி. அவ்வளோதான், ஈஸி. என்று அவனுங்க கூட பேசக்கூட என்னது டோலர்ஸ் என்னவோ தெரியல. சரி தான் கொடுத்துருங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நல்ல வேலை. எல்லாருக்கும் டெய்லி சோறு தண்ணி உண்டு. ஏங்க போக எல்லாருக்கும் கிராஸ் ஆகிட்டே போகுது. பாருங்கடா பாருங்கடா. பக் ஸ்ப்ரே வச்சுட்டே போய் பாருங்கடா. அடிச்சிட்டா பக் ஸ்ப்ரேவை? இல்லை இருக்கு இன்னும். ஐயோ டோலர்ஸ்க்கு தான் முடிஞ்சிச்சு. ஓகே டாலர்ஸ். இனிமேல் டாலர்ஸ் தான் எதுக்காக இருந்தாலும் ஆடு. கமாங்கிலீஷ் விளாடலாம். செஸ் விளாடுங்கடா. செஸ்ஸு ஃபோன் கால் அடிக்குதே, அதான் போயிட்டு அட்டன் பண்ணுங்கடா. போங்கடா. டாலர்ஸ்லாம் வேணாம், டெட்டே போயிட்டு வரும். இல்லை டாலர்ஸ் வேணாம், இவனே போயிட்டு வரட்டும். குட்டி பையன் இவன் எது போனாலும் அதை வெற்றிகரமாக முடிச்சுட்டு தான் வரும். ஓ பக்கத்து ஏரியாவில் இருக்க சர்வே வச்சாங்க. பரவாயில்ல, எல்லாருக்கும் சோறு தண்ணி உண்டு. யாருமே கவலைப்படவே தேவையே இல்லை கைஸ். சரி கைஸ், இதை முடிப்பேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? நோ கேம்பிளிங். ஓ கேம்பிள் பண்ண சொல்லிடுறானே அப்படின்னா நல்ல வேலை. டேய் வந்து கேள்றா. நாளைக்கு வேணாம் நம்ம பையனும் வேணா வெளியே போய்ட்டு வர சொல்லலாம். 17 நாள் ஆச்சு வெளியே இன்னும் குழுந்து. என்ன பண்ணுறது? சரி இந்த டெட்டு இந்த டிம்மியும் பார்த்து கொஞ்சமா. இல்லை இது யாரு? இது டாலரஸ், இது டெட்டு, இது டிம்மி. டாலர்ஸை பார்த்தா டாலர்ஸ் ரெஸ்டட். பரவாயில்ல, டாலர்ஸ்க்கு இப்படியே கொடுத்துட்டு இருந்தோன்னா பாருங்க. டாலர்ஸ் மைட் பி ஃபிட்டு. ஜஸ் கூடுங்கடா. அது சரிகோ கேட்டு வரும். அந்த சரிகோ கேட்டு வரும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. கேட் வேர் ஆர் யூ வந்துருச்சோ. கேட்டை கொடுத்துட்டு போயிட்டா நமக்கு. டக்குன்னு எஸ்கேப் பண்ணணும்னா கேட் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடும். இல்லை நம்மளோட கதையை அது முடிச்சிடும். இன்னும் யாரையும் நம்ம கொல்லாமல் பத்திரமா வச்சுக்கிட்டுருக்கோம். என்னான்னு சொல்லுங்கடா வெளி உலகத்தில். கேள்றா என்னன்னு.
டக்குன்னு டெய்லி எல்லாருக்கும் சர்ப்ரைஸை வாரி இறக்க வேண்டியதான். டெய்லி எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லேருந்து திருடிட்டு வரலாமான்னு கேட்குறான். ஒன்றும் தேவையில்லை, நம்மக்கிட்ட இருக்கிறதே நம்மளுக்கு போதுமானது. ஓஹோ டோலரஸ், ஏன்னா 3 நாளாக டோலரஸோட கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் டோலர்ஸை வெளியே அனுப்பி விட்டாவது இன்னும் கொஞ்சம் 4 டோலர்ஸ் க்யூர் ஆயிடுச்சுப்பா. டோலருக்கு க்யூர் ஆயிடுச்சு. வாட் அதிசயம்! வா, டோலர்ஸ் க்யூர் ஆயிடுச்சு. வாட் அதிசயம் கைஸ்! திஸ் டோலர்ஸ் க்யூர் ஆயிடுச்சு. வெற்றி 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 கைஸ்! டோலர்ஸ் இஸ் நவ் ஃபைன். வேற லெவல். அதோட கழுத்தில் இருக்க அட்ரஸ் தானே, போய் செக் பண்ணிட்டு வாங்க போங்க. அது கழுத்தில் அட்ரஸ் எழுதி ஓட்டியிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு வரலாமா கேட்குறோம். நத்திங் டு நோ. அவ்வளோதாங்க. டோலர்ஸும் பெட்டர். இப்போ நீயே போயிட்டு வாடா டெட்டு. நம்பி போயிட்டு வெளியே அவன் போயிட்டு வந்துடுவான் கன்ஃபார்ம். எனக்கு தெரியும். ஓ, இப்பயே வந்துட்டான். அவன் போயிட்டு ஒரு நிமிஷம் லேட்டான். ஏதாவது கொடுத்தானா இல்லையா? அவ்வளோதாங்க. இன்னும் 25 days. We are halfway there. இந்த வீடியோ ½ கூட நான் கொண்டு போயிடலாம். கண்டிப்பாக முடிச்சிடுவேன். ஏன்னா நம்ம கையில் ஆக்ஸ் இருக்குது. ஏன் வந்தாலும் சுற்றி மண்டையிலே எனக்கு பொழக்கு. ஓகே, சூப்பர். டோலர்ஸ் கதை முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கடா. போங்கடா. எல்டர் பீப்புள் கிட்ட சோறு இருக்குமோ, அதை போய் நம்ம திருடுறலான்னு கேட்குறோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நோ, இது தொட்டா இப்போ இது என்னன்னு காமிக்கும்? டோலர்ஸ்ன்னு காமிக்குது. டெட்டு டோலர்ஸ்ன்னு காமிக்கும். நான் நினச்சேன். நம்மளோட வேலையை நம்ம பாட்டுன்னு முடிச்சிடலாங்க. எதுக்கு அவனையாவது வெளியே அனுப்பிக்கிட்டு? சரிக்கா கூட விளாடுங்கடா. சும்மா ஓரத்தை போட்டுச்சிட்டு இருக்காங்க. சரிக்கோ இப்போ ஹாப்பி. அவன் எதையும் உடைக்கல. நல்ல பையங்க சரிக்கோ, நல்ல பையன். ஏன்னா வசப்பையன் அவன். ஓ, போங்கடாடே, அந்த ஒயரை ஃபாலோ பண்ணி போங்கடா. அப்போ தாங்க நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். ஒரே ஃபுட் கேன் கேட்டானா 30 35 கேட்பானுங்க பாருங்க. யாருக்கும் மெடிக்கேட் தேவையில்லை. இது வரைக்கும் சந்தோஷம். அவனுங்களை உள்ளே விட்டால் தான் நம்மளை காப்பாற்றுவானுங்களே. அவங்க தான் நம்மளை காப்பாற்ற போகிறதே கன்ஃபார்ம். வந்துட்டானுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பானுங்க, சூப் கேட்டு போனானுங்களா. கன்ஃபார்மாக ரிட்டர்ன் வரேன்னு சொல்லியிருக்கானுங்கோ. வந்துடுவானுங்கோ, வந்து நம்மளை காப்பாற்றிட்டே போவாங்க. நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபுட் கேன் மட்டும் கொண்டு வந்துருங்க கைஸ். இதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறதே சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோக்கு நல்லா வியூஸ் போச்சுன்னா தான். அட்டாமிக் பாம் வந்து 31 நாள் ஆச்சுடா. இல்லை கைஸ், இவனுக்கு நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணவே வேணாம். ஆக்ஸை வச்சு சுத்தம் போனால் ஆக்ஸ் உடஞ்சி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சரி, இந்த வாட்டியும் கேட்டுச்சுன்னா கொடுத்துடலாம் கைஸ். ஆக்ஸ் எடுத்து சுற்றுவோம். நெக்ஸ்ட். ஐயோ, நம்ம மேப்பே எடுத்துகிட்டு வந்துருக்கணுமோ?
நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே தேவையான சப்ளைஸ்லாம் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே நம்ம பொத்திக்கிட்டு இருந்தால் வேணால் வாழ முடியும். 200-300 நாளில் வேணால் முடிச்சிடலாம். கேம் முடிஞ்சிடும். Day 34 ரெக்கார்டு எப்பயோ நம்மளுக்கு ப்ரோக் ஆகி போயிட்டுருக்காங்க. Day 20 வாவ். ஏய் தம்பி, நீ போயிட்டு வா வெளியே. விஏபி பங்கருக்கு போவியா நீ? இவன் இப்போ வெளியே பர்மனெண்ட்டாக போயிட்டு உள்ளே வந்துடுவான்னு நினைக்கிறேன். Day 40 அவன் வருவான். Day 45 நம்ம போயிடுவோம். க்ளவுன்ஸ் எல்லாம் எனக்கு எந்த மண்ணும் வேணாம். ஓஹோ, க்ளவுன்ஸ்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு இங்கே தேவையான சோறு தண்ணியெல்லாம் தின்னுக்கிட்டு என்னோட டெட்டு நான் அப்படியே ராஜா மாதிரி பார்த்துட்ருக்கேன். டெட்டு தானே? ஆமாம். சிக்கா கிழிஞ்சுது. டெட் சாப்பிட இன்னும் 15 நாளைக்கு இருந்துச்சுன்னா கொடுங்கடா. சூட் கேஸ் கொடுத்து மெட்கிட்ட வாங்குங்கடா. ஃபஸ்ட்டு வாங்குங்கடா மெட்கிட்ட. அவனுக்கு மெட்கிட்ட போட்டுறாங்க அப்படியே. வாவ், வா எடுத்துக்கோடா மெட்கிட்ட. நீ வாடா தம்பி. போய் சுற்றுறா ஆக்ஷன் போடா. ரேடியோ கடியும் நினைக்கிறேங்க. எஸ், ரேடியோ இருந்துச்சா கிடச்சிச்சா? எஸ், நம்மளுக்கு கிடச்சிருக்காது. இப்போ கேஸ் மாஸ்க்கு நம்மளுக்கு தேவையான சப்ளைஸ்லாம் நம்ம உள்ளே இருக்குது. மேப் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். யாரும் இப்போ சாவே தேவை. டெட்டு இவனும் போயிடலாம். ஆனால் இப்போ அவங்க அந்த மேரி ஜேனும் டோலரஸும் சரி வாங்க. சோறு தண்ணி எல்லா நாளும் இருக்குடா. டே போய் பார்த்துடா போகலாம். பார்க்க கூட கேட்பானுங்க கைஸ். ஒய்யோ போயிட்டான். கண்ணு எதுக்கு போச்சு? இப்போ அவன் எடுத்துகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல, வரட்டும் பையன். மாட்டிட்டான் பம்பர் கட்ட மண்டையன். இவன் நம்மளை வந்து கன்ஃபார்மாக காப்பாற்றுவான். அதுதான் கைஸ், கேம் நினச்ச மாதிரி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இஸ் வெரி குட். அவன் நம்மளை ட்ரிக் பண்ணியிருக்கான் ஒரு சைடு. அதெல்லாம் கூட இருக்கட்டும். ஆனால் அவன் தான் நம்மளை வந்து காப்பாற்றுவான் ரிட்டன். அவன் நான் இல்லைனா வேறு யாராவது தான் தெரியல. 4 ஃபுட் கேன் கேட்பான் ஒருத்தன். எவ்வளோ 4 ஃபுட் கேன்? அங்கே பார்த்தீங்களா இல்லையா நம்மக்கிட்ட எத்தனை சப்படி இருக்கு? நீ ஃபுட்டு கேட்டோம் பார்த்தீங்களா? வாவ், 4 ஃபுட் கேன்ரா. எடுத்துக்கோங்கடா. நான் அடுத்து சார் பாம்பா போகலான்ற. எதுக்கு மேலே வேணுமாங்கிறத சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவை லாஸ்ட் சண்டே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதே எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தான் கன்ஃபார்மாக தெரியுமே. இதுக்கும் அடுத்த சண்டே தான் இந்த வீடியோ. அடுத்ததான் நான் அந்த வீடியோ தான் உடனே போய் ரெக்கார்ட் நான் ஆரம்பிச்சிடுவேன். வருவானா மாட்டானா பையன்? அடுத்த நாள் போலாமே. மெடிக்கல் சப்ளைஸ் இல்லை, எடுத்து சுத்தமுச்சு அரப்பாம்பூச்சிக்கிட்ட. இதெல்லாம் மெட்கிட் நம்ம கீத்தான் கெட்டிங். மெட்கிட் இல்லாமல் நம்ம எத்தனை வாட்டி சுத்தோம். 2 மெட்கிட் கிடச்சிச்சு. இங்கே வந்தது 3. யாரும் வெளியே போவேணாம். முதல்ல போனால் வரட்டும். Day 47 ஆச்சு. அவனும் போயிட்டான். எப்பா நான் இந்த டெட்டை மட்டும்தான் வச்சு காப்பாற்றிட்டு இருக்கேன். அதை தவிர வேறு யாரையும் என்னால் காப்பாற்ற முடியல. த எண்டு கெஸ். ஐயோ, நத்திங் கெஸ். ஐயோ, இவன் வேற அடுத்த மெட்கிட் கேட்குறான்.
கைஸ் 48ல் எனக்கு வருது. பாடுறா மச்சி பாடுறா யாருன்னு பாடுறா. ஆக்ஸ் எடுத்து சுற்றி எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஓ காப்பாற்றிட்டானுங்க கைஸ் ஏஜென்ட்ஸ். வாவ் கைஸ் வி சர்வைவ்டு. மேரேஜ் எனக்கு ஃபஸ்ட் நாளே போச்சு. எல்லாரும் குஜாலமாக இருக்காங்க. கான்டாக்ட் வித் மிலிட்ரி ஃபோன் பக்கத்தில் இருந்து ஃபோன் போய் எடுத்திருக்கோம். எதுவுமே பண்ணல மித்த 2 நாள். நியூக்ளியர் பாம்போட எல்லாமே போயிடுச்சு. வெளியே போனாலும் எல்லாம் போயிடலாம். இன்னசென்ஸ் ரிவைடு அதான் போய் திருடலாமான்னு கேட்டானுங்களே. அது நேபர்ஹுட்டுக்கு போயிட்டு வந்தான். இதோ போயிட்டானே ஒருத்தன் நம்ம பையன். த எண்டு கைஸ். we made it. you survived. வாட்டர் கன்சிப் பார்த்தீங்களா? சூப் கன்சிப் பார்த்தீங்களா? wow guys wow. bye guys, bye from Gautam.